அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனாலே இங்கே பல்வேறு 36 வகையான தீர்மானங்கள், இந்த 36 வகையான தீர்மானங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு பொறுமையோடு நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு. இது போன்ற ஒரு பொதுக்குழு, இவ்வளவு கூட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் கண்டதில்லை. அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக ஏதோ ஐயா கூட்டால் நாங்கள் போனோம் என்று இல்லாமல் உணர்ச்சியோடு உணர்ச்சி கொந்தளிக்க நீங்கள் எல்லோரும் இங்கு ஓடி வந்திருக்கின்றீர்கள். ஐயா, நீங்கள் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க தயார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த வகையில் உங்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவு எந்த முடிவும் எடுக்கப்படும். உங்களை கேட்டுத்தான் நான் செய்வேன். உங்களை கேட்காமல் எதையும் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்கு முழு அதிகாரமும் முழுக்க நீங்கள் கொடுத்தாலும் உங்களை அவ்வப்போது கேட்டு முறைப்படி நிர்வாகக்குழு செயற்குழு நாம் கூட்டி முடிவெடுத்திருக்கிறோம். அதே போன்று அடுத்தது இறுதியாக அதாவது பொதுக்குழு. இந்த பொதுக்குழு தான் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வாய்ந்த ஒன்று. அந்த வகையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் என்று. ஆக கிட்டத்தட்ட 7,000 பேர் என்று சொல்பவர்களும் 8,000 பேர் என்று சொல்பவர்களும் அதை நம்ம தலைமை செயலாளர் அவரை கேட்டால் துல்லியமாக சொல்லுவார், அன்பழகன் அவர்கள். ஆக அவரோடு சேர்ந்து பணியாற்றிய பரந்தாமன் ஆசிரியர் 3 நேரமும் இங்கே உட்கார்ந்து இங்கே வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திய நம்முடைய ஒய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்பல் ஜே.கே. மணி அவர்களுக்கும், அதோடு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் பொருளாளர் மன்சூர், பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொதுச் செயலாளர் முரளி சங்கர், புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி, ஏனைய மேடையில் இருக்கின்ற அங்கே வெளியில் இருக்கின்ற உட்கார்ந்து இருக்கின்ற ஆமாம் பேராசிரியர், நாளும் இந்த கல்விக்காக உழைத்து வருகின்ற, கல்வி கோயிலுக்காக உழைத்து வருகின்ற சாமோசா பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் அவர்களுக்கும், அவரை சார்ந்தவர்களுக்கும், அந்த அமைப்பை சார்ந்த பல்வேறு பேர், நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உணவை ஏற்பாடு செய்த புகழேந்திக்கும், மாவட்ட செயலாளருக்கும், ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்ற ஜெயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒருவர் தவறாமல் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊடக நண்பர்கள் காலையிலிருந்து இங்கே காத்திருக்கின்றார்கள். அதனாலே முக்கியமாக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம்.